ஹலோ மக்களே, மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 3 மாங்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி இந்த மாதிரி பிட்டு பிட்டாக கட் பண்ணிக்கலாம். பொடிசாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பிட்டு பிட்டாக கட் பண்ணால் போதும். மாங்காய் பார்க்கும்போது நிறைய இருக்காம தான் தெரியும். வெந்துருச்சுன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கலந்து விட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா அழிய வேகணும். இப்போ தட்டுப்போடு மூடி வச்சிடலாம். இப்போ 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வருது. இப்போ இந்த டைமில் வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் எடுத்து போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லா தூள் பண்ணி போடுங்க. அப்போ சீக்கிரமாக கரையும். இந்த பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கலந்துருக்கு இல்லையா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.